தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சொல்லுங்க சார். எனக்கு இப்பவே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். ஏன் சார், என்ன பார்க்காம போறது உங்களுக்கு விளையாட்டா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. அப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணீங்க? அதான் சொன்னேன் இல்லைங்க, சும்மா தமாசுக்கு. அதே எங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க. சரி, அதை விடுங்க. என்ன அப்படியே ஹாயா கிளம்பிட்டீங்க? ஹாயெல்லாம் இல்லைங்க, வேலை தேடி போறேன். என்னது, வேலை தேடுறீங்களா? ஆமாங்க. ஏற்கனவே பார்த்த வேலை என்னாச்சு? என் தங்கச்சி இறந்ததால லாங் லீவ் போட்டேன். அதனால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்க. விடுங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல சம்பளத்தோட சீக்கிரமே கிடைக்கும். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் சொல்றேன். தேங்க்யூங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேங்க. அப்புறமா பார்ப்போம். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு போறீங்களா? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சீக்கிரமா கிளம்பணுங்க. என்னங்க, நீங்க போற வழியில தான் பஸ் ஸ்டாண்டு. நானும் உங்க கூட பைக்ல வந்து இறங்கிக்கிறேங்க. விட மாட்டேங்கிறாளே. வேண்டாங்க, நீங்களாம் என் பைக்ல உட்கார மாட்டீங்க. நீங்க என் கூட பைக்ல வந்தா என்னை தொட்டுக்கிட்டு என் பக்கத்திலே உட்கார வேண்டியது வரும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. நான் பைக்ல உங்க பக்கத்திலேயே உட்கார்றேன், ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார்றேங்க. வாங்குங்க போலாம். சரி வாங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க. சரி விடுங்க. சரி, பைக்ல வேணா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. ஓகே, நல்லா கேப் விட்டு உட்காந்துக்கோங்க. ஏங்க, ரொம்ப பிகு பண்ணாதீங்க, வாங்க போலாம். சரிங்க. அண்ணே, தாம்பரத்துக்கு போற பஸ் போயிடுச்சா? இல்ல, இன்னும் போலங்க. இன்னும் போகலையா? அப்பாடா, ஆபா பாபா. ஏன்னா தாம்பரம் போடுமா? ஆமாங்க. சந்தியா, சந்தியா. ஹலோ மேடம், உங்களை தான். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்குங்க. இறங்கணுமா? பின்ன இறங்காம பைக்லயே என் கூட பைக்லயே என் வீட்டுக்கு வரீங்களா என்ன? என் அம்மாவை வேணா ஆர்த்தி எடுக்க சொல்லவா? ஐயோ வேண்டாங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். சரி. சரி, நான் வரேங்க. வரட்டா? என்கிட்ட சொன்ன நேரத்துக்கு நீங்க கிளம்பிருந்தா இந்நேரம் டெல்லிக்கே போயிருக்கலாம். கிளம்புங்க சார், போங்க சார். ஓகே.
யோ, தாம்பரம் பஸ் வருதியா? இதோ தாம்பரம் பஸ் வந்துருச்சு. அண்ணே 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 கொஞ்சம் நில்லுங்கண்ணா. அண்ணா 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 நில்லுங்கண்ணா நில்லுங்கண்ணா. என்னடா? அண்ணா டேய் சக்தி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி மூச்சரிக்க ஓடி வர? அண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேண்ணா. டேய் தண்ணி வேணா வண்டியில இருக்கு, எடுத்து குடி. அண்ணா ஏற்கனவே அடிச்ச தண்ணி ஓடி வந்தல இறங்கி போச்சுண்ணே. இப்ப நடந்ததை உங்ககிட்ட சொல்லல, என் தலையே வெடிச்சு போயிடுண்ணே. டேய் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, உன் எதையுமே வெடிச்சிருந்தா. சொல்லு, என்ன விஷயம்டா? எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர? அண்ணா நான் சொல்றதை கேட்டு என்ன தப்பா மட்டும் நினைக்காதீங்கண்ணா. டேய் முதல்ல விஷயத்த சொல்லு, அது தப்பா ரைட்டான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அண்ணா உங்க பையன் சதீஷும் அந்த கேடு கெட்ட சந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. உங்க மகனும் மருமகளும் ஒன்னா ஜோடியா வண்டியில போறத உன்னை அடிக்கிறதோட விட்டான். என்னண்ணா இதையே வேற எவனாவது சொல்லியிருந்தானா கொன்னு புதைச்சிருப்பேன். அண்ணா உங்க உப்பு துண்ண வளர்ந்தவனா நானு என்னைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேனே, தப்பா பேச மாட்டேனே, நடந்த உண்மையை தான் சொன்னேன். என்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையா தானே இருப்பேன். அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மையா? என் மேல சத்தியமா சொல்றேனே, நான் சொன்னது உண்மைண்ணே. நான் கண்ணால பார்த்தது தானே சொன்னேன். உங்க பையனும் சந்தியாவும் ஒன்னா சுத்தத்தை என் கண்ணால பார்த்தனே, அதைத்தான் சொன்னேனே. அதுக்கு என் மேல இப்படி கொலவெறியா இருக்கீங்களேண்ணே. என்னண்ணே நீங்க? அருண், டேய் அருண், டேய் எதுக்குடா என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்ன? நான் என் வேலையெல்லாம் பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். டேய் அருண், என்னடா சைலண்டா இருக்க? அருண் என்னாச்சுடா? ஏன்டா சோகமா இருக்க? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, இங்க லவர் வரேன்னு சொல்லிருந்தா வந்து பார்த்தா ஆளே காணல சார். இவங்க தான் சார். என் பொண்ணை பத்தியாடா தப்பா பேசுற? ஒவ்வொன்னு சந்தியாவை ஒருத்தன் உயிருக்கு உயிரா லவ் பண்றதா, சந்தியாவும் அவனை லவ் பண்றதா அருண் கிட்ட போய் சொல்ல சொல்லி அருணையும் அதை நம்ப வச்சுட்டேன். இதான் ஷீலா நடந்தது. இதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா ஷீலா? நடந்த தப்பு மொத்தமும் நீ செஞ்ச தப்பு தான்டா. ஷீலா, என்ன ஷீலா சொல்ற? பின்ன என்னடா, கைக்கு கிடைச்ச சந்தியாவை எப்படி கை நழுவ விட்டுட்டியடா? சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க அருமையான சான்ஸ், இப்படி கோட்டை விட்டுட்டியே. இப்ப என்ன பண்றது ஷீலா? சந்தியா எனக்கு கிடைக்க மாட்டாளா? சந்தியா எனக்கு வேணும். சந்தியா இல்லாத வாழ்க்கையை என்னால ஒரு நாள் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றியே, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ நினைச்சு பார்த்திருக்கணும். ஐயோ 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 தப்பட்டனே ஐயோ தப்பட்டனே நான் தப்பட்டேன். ஏய் பெரிய ஏய் தப்பு. அருண், ஏன்டா இப்படி பண்ற? எதுக்குடா இப்படி அழுற? நீ அழுவுறதுனால எல்லாம் சரியாயிடுமா? இல்ல சந்தியா தான் உன்னை ஏத்துக்குவாளா? சந்தியா என்னை ஏத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணும் ஷீலா? என்ன வேணா பண்ணுவேன். என் உயிரை கூட கொடுப்பேன். டேய், நீ செத்துட்டா எப்படிடா சந்தியா கூட வந்து வாழ போற? ஆவியா வந்து வாழ்வியா? விளையாடுத ஷீலா. நானடா விளையாடுறேன்? நீ தான்டா விளையாடிட்ட தப்பான கேம. எப்பவுமே கேம்ல ஒண்ணு ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். ஆனா நீ கேம டிரால பண்ணிட்ட. ஷீலா, இனிமே கேமை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? நான் ஸ்டார்ட் பண்றேன். உன்னையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்க நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ராமரையும் சீதாவையும் சேர்த்து வைக்க அனுமார் தூது போனார்ல, அந்த மாதிரி உன்னையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்க நான் தூது போறேன். அப்ப நான் ராமரா ஷீலா? நீ ராமனான்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த சந்தியா சாக்ஷாத் அந்த சீதா தேவியே தான். சரி, நான் வரேன்.
தப்பன்ட்ட